அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரக்ஷனா பாலச்சந்தர். தேனியாம் இணையம் தாய்மொழியாம் சொந்தமழை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். கல்வி தந்த கையால் கலப்பைக்கும் மதிப்பளித்தார், விளைச்சலை பெருக்கினார், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்தார், வேளாண்மைக்கு உயிர் கொடுத்தார் கர்ம வீர காமராஜர். நான் இப்பொழுது வேளாண்மை வளர்ச்சியில் காமராஜர் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தோன்றின் புகழோடு தோன்றுக அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கு பொருத்தமானவர் காமராஜர் ஐயா. சுழன்றும் இருப்பின் அது உலகம், அதனால் உழுதும் உழவே தலை என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப உடனாடு தன் நிலையில் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் விவசாயம் முக்கியம். விவசாயம் செழிக்க தண்ணீர் மிக மிக முக்கியம். அதனை கருத்தில் கொண்டுதான் எண்ணற்ற அணைகளையும் நீர்ப்பாசன திட்டத்தையும் கொண்டு வந்தார் காமராஜர் ஐயா. நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப காமராஜர் ஐயா ஆட்சியில் தமிழகத்தில் நீர்ப்பாசன வசதிகளை கொண்டு வந்தார். கல்வி வளர்ச்சியுடன் வேளாண்மை புரட்சியும் செய்த பெருந்தலைவர் காமராஜரை நித்தமும் நாமும் போற்றி வணங்குவோம்.